இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் மானிய கோரிக்கை நடைபெற்றிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு வருவாய்த்துறை மீதான மானிய கோரிக்கை நடந்து முடிஞ்சது. அதில் பல்வேறு முக்கிய அறிவிப்பு பார்த்தா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீண்ட வருடங்களாக குடியிருக்கும் 3154 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, ராணிப்பேட்டை, திருநெல்வேலி இந்த ஒரு 5 மாவட்டங்களில் வீட்டுமனை பட்டா கொடுக்க போகிறாங்க. அடுத்த கட்டமாக வருவாய் நிலை ஆணை 21 கீழ் வழங்கப்படும் வீட்டுமனை ஒப்படை ஆணைகள் இனி வரும் காலங்களில் இணைய வழியில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பயனாளிகளுக்கு மேம்பட்ட சேவையை அளிக்கும் பொருட்டு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதாவது வீட்டுமனை ஒப்படை ஆணை இனி வரும் காலங்களில் ஆன்லைன் மூலமாக கொண்டு வர போகிறாங்க. அடுத்த கட்டமாக பட்டா மாற்றம் மற்றும் புல எல்லைகளை அளவீடு செய்தல் போன்ற சேவைகளை கண்காணித்து அவற்றின் தரத்தினை பேணும் பொருட்டு தர கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு மையம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் இணையவழி சேவைகளின் புள்ளி விவரங்களை கண்காணிக்கும் வகையில் டேஷ்போர்டு உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு இணையவழி சேவைகள் விரைவாகவும் செம்மையாகவும் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 3 மாவட்டங்களில் உள்ள 3589 குடும்பங்களுக்கு மனைப்பட்டா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. தேனி, தென்காசி, நாமக்கல் அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கு பாருங்க, அங்கே உங்களுக்கான மனைப்பட்டா வழங்க போகிறாங்க. அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், நவீன நில அளவை கருவிகளை பயன்படுத்தி பராமரிப்பு நில அளவை செய்து பொதுமக்களுக்கு பட்டா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ புதிய சர்வே எடுப்பதற்கான கருவியை கொண்டு அதன் மூலமாக பொதுமக்களுக்கு பட்டா வழங்க போகிறாங்க. ராணிப்பேட்டை, பெரம்பலூர், விருதுநகர், நாமக்கல் இந்த 4 மாவட்டங்களில் இந்த வருஷமே செயல்படுத்த போகிறாங்க. இதன் மூலமாக புல எல்லைகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அளவீடு செய்து ஜியோ கோஆர்டினேட்டுடன் கூடிய புலப்படத்துடன் நில உரிமைதலுக்கு பட்டா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நல்ல அப்டேட்னே சொல்லலாம். சர்வே எடுப்பது பார்த்து இன்னும் எளிமையாக்க போகிறாங்க. ஸோ புகைப்படத்துடன் கூடிய உங்களுக்கு அந்த எஃப்எம்பி ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து இன்னும் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, பதிவுத்துறையில் வழங்கப்படும் வில்லங்க சான்றிதழ் போன்று ஒரு புல எண்ணில் குறிப்பிட்ட காலத்தில் இணைய வழியில் நடந்த பட்டா மாற்றவர்களை அறிக்கையாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வசதி ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது வில்லங்க சான்று ஈஸி எப்படி இருக்கோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சர்வே நம்பரில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே அறிக்கையாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான வசதி விரைவில் ஏற்படுத்த போகிறாங்க. ஸோ வில்லங்க சான்று போலவே இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை கண்டிப்பாக நல்ல அப்டேட்டையும் சொல்லலாம். 2016ஆம் ஆண்டு முதல் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் ரயத்து நிலங்கள் தொடர்பாக நில ஆவணங்களில் மேற்கொள்ளப்பட்ட பட்டா மாற்றங்களுடைய விவரங்களை பொதுமக்களுக்கு இணையம் வழியே வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுறதை சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக பத்திரப்பதிவின் போது சொத்து விவரங்களை சரிபார்க்க ஏதுவாக புலப்பட தரவுகள் பத்திரப்பதிவுக்கு பகிரப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது எஃப்எம்பிக்கான டேட்டா பேஸ் இருக்கு பாருங்க, அது பதிவுத்துறைக்கு பகிரப்படும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் பதிவுத்துறை அலுவலர்கள் நிலத்தின் எல்லைகளின் அளவுகளை நில ஆவண வரைபடத்துடன் ஒப்பிட்டு சரிபார்த்த பின்னர் பத்திரப்பதிவுகளை மேற்கொள்ள முயலும். மேலும் பத்திரங்களில் சொத்து விவரங்களை தெளிவாக குறிப்பிடலும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது விரைவில் பார்த்தா ஏற்படுத்த போகிறாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இதான் உங்களுக்கான மொத்தமாக ஒரு 7 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல அப்டேட்னே சொல்லலாம். விரைவில் இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இப்போ நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு துறை மீதான மானிய கோரிக்கை நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்த பற்றி நான் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வரும் டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வீடியோ போடும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம்.